ஹலோ மக்களே, இந்த கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. சௌந்தர்யா அவர்கள் புள்ளி பண்ணி மார்க் பண்ணி தேவையில்லாமல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். யாராவது ஒரு ஆள் வந்து அவங்க மேலே கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப கேவலமாக வந்து இருக்கும். நாய் குறைக்கிற மாதிரி வந்து பண்ணுறது, முடியை தூக்கி பின்னாடி போடுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து மஞ்சரி அவங்க மேலே ஏதாவது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஆளுக்கே ஒருத்த புள்ளி பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் சில ஆட்டிடியூட்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் நீ எரியுமா, மற்றவங்களுக்கு வந்து அது குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா நினைக்கிறாங்க போல். அந்த விதத்தில் ராணுவ அவர்கள் வந்து இன்றைக்கி சௌந்தர்யா அவர்களை வச்சு செய்ன்னு வந்து செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தர்ஷிகா தனக்காக செஞ்சாங்களா இல்லை விஜய் விஷால் வந்து கிச்சன் டீமில் இருக்கான் அவன் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரவா லட்டை செஞ்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கியிருக்கு. பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் யார், அதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் நிறைய கண்கலங்க வைத்த சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து எடுத்த உடனே ஆரம்பிக்கப்பட்டது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவில்ஸ் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தோம்லப்பா. அதில் டெவில்ஸாக யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி வந்து சொல்லுங்கள். இரண்டாவதாக ஏஞ்சல்ஸாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களில் 2 பேரை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விதத்தில் முத்துக்குமரன் வந்து தீபக் அவர்களுடைய பேரை சொல்லி இவங்க சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் டெவிலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல. சத்யா மஞ்சரியோட பேரை வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நான் வந்து சத்யாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். சத்யா அவர் எப்படி கேம் ப்ளே பண்ணுறாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தாண்டி மஞ்சரி அவர்கள் டெவிலா நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்பிஎஃப் நாமினேஷன் ப்ரீஃபாஸ்க்கும் அவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. ஆனால் மஞ்சரி அவர்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன் சத்யாவுக்கு வந்து ஆகவே ஆகாது. ஆனால் வெரி ஜென்யூனாக சொன்னது அவர் என்னென்னா, டெவில் டாஸ்கில் ரொம்ப டெவில் நிலைமைக்கு கொண்டு போனது வந்து மஞ்சரி அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அவங்கள தான் வந்து நாமினேட்டும் பண்ணாங்க. அதே மாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மர்லேயும் மஞ்சரியோட பேரை தான் வந்து சொல்லியிருந்தாப்புல நம்மளுடைய சத்யா அவர்கள். இதனால் அவருடைய நேர்மையை நான் வந்து பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆட்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் அதிகப்படியான பேர் யாருடைய பேரை அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, தீபக், மஞ்சரி இவங்க 3 பேருடைய பேர் வந்து அடிப்படுது. இதில் நாமினேஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் மஞ்சரி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. மஞ்சரி செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸை வந்து ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இது எபிசோடில் காட்டும் போது ரொம்ப சின்னதாக வந்து காமிச்சிட்டாங்க. பட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாச்சு. நம்ம ராணுவ அவர்களை வேறு லெவலில் வந்து பேசியிருந்தார். முத்துக்குமரன் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாப்புல ராணுவ அவர்களை. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஓட்டை வந்து மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. பெரிய பிரச்சனை உருவாகும் போது அப்போ செல்ஃப் நாமினேட்டடாக நாங்களே ஓட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க, மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ராணுவ அவர்கள் டக்குன்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. இது முணுமுணுத்துட்டே இருக்காங்க. என்ன தானே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராணுவ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. என்னென்னா, இப்போ தீபக் அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருமே இந்த மாதிரி கேள்வியிலே வந்து கேட்டிருக்கவே மாட்டீங்க. மஞ்சரி ஜெயிச்சது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. மஞ்சரி ஜெயிச்சது உடனே வந்து நான் ஓட்டை வந்து மாற்றிக்கிறேன், நான் மாற்றி போட்டுக்கிறேன், வேறு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தை வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அவர்கள் வந்து பேசிடுவாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயம் செம்ம மாஸ் மூமெண்ட்டாக ராணுவ அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமரனும் பாராட்டியிருப்பார். வந்தத்திலே உருப்படியாக பேசின முதல் விஷயம் இதுதான்டா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு சூப்பராக பேசியிருந்தாப்புல ராணுவ அவர்கள். மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவாக பேசலை. தீபக் வந்திருந்தால் அது வேறு விஷயமா இருந்திருக்கும், இல்லை தர்ஷிகா வந்திருந்தால் அது வேறு விஷயமா இருந்திருக்கும். இங்கே மஞ்சரிக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லோரும் அவங்கள டார்கெட் பண்ணுறது தப்பாக இருக்குது, நான் ஓட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்றது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராணுவ பேசுகிறது வேறு லெவல் இருந்துச்சு. அது வந்து லைவில் மட்டும்தான் காமிச்சாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து நைட்டாக வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி தர்ஷிகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு கேங் இருக்குது,
அங்கே ஒரு கேங் இருக்குது, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. ஆனால் எனக்கு தான் எந்த கேங்கும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் வந்து சொல்கிறாம நம்மளுடைய முத்துக்குமரன் அந்த நேரத்தில் வந்து வராப்பில். அப்போ வரும்போது வந்து இவன் கூட தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், ஒருவேளை என் கூட பேசினா வந்து நெகட்டிவாக ஃபீல் ஆகிடுவானோ அப்படின்றதுனால பேசாமல் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது உண்மையாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா மஞ்சரி எல்லாரும் பார்க்குறதே வந்து நெகட்டிவாக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஓவராக பேசுது, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து அவங்க மேலே எப்பயுமே வந்து இருந்துகிட்ருக்கு. பட் முத்துக்குமரன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாப்புல. இப்போது நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டேன் அப்படின்னா நான் திரும்பி போய் நாமினேட் பண்ண முடியாது. நான் சாச்சனா கிட்ட ஏன் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, டேய் பேசுகிறதுக்கு போய் என்னடா பேசுகிறதுக்கு என்ன இவ்வளோ பெரிய ரீசன்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது வெரி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து ஓகே சாரி இதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் முத்துக்குமரன் வெரி வெரி கான்சியஸ்லி அவாய்டிங் ஹர் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணணும், அதுதான் அவர் முக்கியம். மஞ்சரி பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. நிறைய இடங்களில் வந்து அது தப்பாக போகுது அப்படிங்கிறதும் புரியுது. ஆக்சுவலாக கூட்டு அவர் வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு முறையில். பட் ஏன் சொல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஒருவேளை முத்துக்குமரன் அவர்கள் வந்து கொஞ்சம் சேஃபராக வந்து ப்ளே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ இதோட வெளிப்பாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் 2 பேருடன் தொடர்போடு இருக்கணும். அதாவது இந்த ஷோ விட்டு வெளியே போனால் கூட பரவாயில்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்ட நான் கம்பல்சரி தொடர்பில் இருப்பேன். இன்னொன்று வந்து 2 பேர் கூட நான் எப்பவுமே இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் விஜய் விஷால் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஃபன்னாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவையும் தர்ஷிகா இவங்க 2 பேரோட தொடர்பில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்புலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல வந்து மஞ்சரியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்கிறாங்க. அண்ட் 2வது வந்து ராணுவோடைய பேரை வந்து சவுண்டு அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெப்ரி வந்து சத்யா அண்ட் சேச்சி அவங்க கூட வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஆனந்தி அண்ட் பவித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிட்டோம். இப்போ முத்துக்குமரன் கிட்டே நம்ம வந்து வரலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு வந்து தீபக் அப்படின்னு சொல்கிறார். இந்த முத்துக்குமரன் இன்றைக்கி எபிசோடில் மட்டும் ஒரு 3 தடவை 4 தடவை வந்து தீபக் 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 அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தீபக்கோடைய பேரை சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் மஞ்சரியை நீங்கள் எல்லாருமே நெகட்டிவாக தான் வந்து பார்த்துருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலையும் என்ன பேசினாலையும் அவங்க எப்போதும் நெகட்டிவ் 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 அப்படி தான் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஒரு பெண்மணியாக அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க வெற்றி பெறதை வந்து தன்னுடைய வெற்றியாக நினச்சி சந்தோஷப்படுத்தி ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணதை நான் வெளிப்படையாக வெளியில் வந்து நான் பார்த்துருக்கேன். மஞ்சரியோடைய ஒரு முகத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, இன்னொரு முகம் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் வரும். அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி கூட நான் வாழ்நாள் முழுக்க வந்து தொடர்பில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல பெண்மணி தான் நம்மளுடைய மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு வந்து கொடுத்துருப்பாப்பில்ல. ஸோ அதனால் மஞ்சரி அவர்கள் பயங்கரமாக அழுதுருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா ராணுவம் வந்து பக்கம் கையை வந்து தொட்டு தட்டிகிட்டே இருப்பார், அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்கள தாண்டி ஒரு அன்கண்டிஷனல் க்ரைங் வந்து வந்திருக்கும். ரீசன் என்னென்னா நம்மளை எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க, நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து இருக்குது. நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறது, நமக்கும் ஒரு அக்கறை இருக்குது, நமக்கும் ஒரு எல்லா விஷயங்களும் இருக்குது, நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நமக்கு ஒரு எமோஷனல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது முத்துக்குமரன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக மஞ்சரி மேலே இருக்கக்கூடிய மரியாதை நிறைய பேருக்கு வந்து மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அந்த பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு யார் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் லிவிங் ஏரியாவில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இதில் பெஸ்ட்டு யார் அப்படின்றதுல வந்து பவித்ரா, ரஞ்சித் இவங்க 2 பேரையும் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெவில் டாஸ்கில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸாக வந்து சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவிலாக இருக்கும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. மஞ்சரி எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போய் ஃபிசிக்கலாக பண்ணாங்க. தீபக் அவர்கள் மென்டலி எல்லாரையும் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே டிசர்வ்டு தான், உண்மையாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி காலங்களில் இந்த ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு யார் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த டாஸ்க் வந்து வரும்போது ரொம்ப கேவலமாக வந்து கொடுத்துருப்பாங்க.
சம்மந்தமே இருந்திருக்காது, அவங்க ஒன்றும் பெருசாக கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாரம் ஒரு சூப்பரான செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒஸ்ட்டுக்கு வந்து வருவோம். ஒஸ்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய இடங்களில் வந்து வன்மம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிஞ்சது. குறிப்பாக வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணுவ அவர்களை வந்து சொல்கிறாங்க, சௌந்தர்யாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் இந்த புல்லி பண்ணுறது, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமல் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த விதத்தில் வந்து நான் சப்போர்ட்டிவே பண்ணவே மாட்டேன். ஏன்னா ராணுவோடைய பேரை வந்து சொல்லி இவங்க வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரமாக, அது மாதிரி மூளை இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி ராணுவ அவர்களை நான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ராணுவோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, சௌந்தர்யா எக்ஸாக்டாக அவங்க மேலே யாராவது ஏதாவது சொல்லும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் ராணுவ அவர்களும் சௌந்தர்யாவை பார்த்து வந்து கொடுக்குறாப்புல. சொல்லப்போனால் எப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் தலையை வந்து கோதி விடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணும்போது சௌந்தர்யாவுக்கு செம்ம கோவம் வருது. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அப்படின்றாங்க. ஏன்னா கோவம் வருது, நான் பேசிகிட்ருக்கேன், நான் உன்னை பற்றி பேசிகிட்ருக்கேன், உன்னை பற்றி அசிங்கமாக பேசிகிட்ருக்கேன், நீ என்னடா உட்காந்து ஆடிட்டுருக்க, அப்புறம் வந்து தலையை வந்து ஒரு மாதிரி கோதுற, இது பண்ணுற அது பண்ணுற அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் அவ்வளோ கோவம் வருது சௌந்தர்யா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்து வருது இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணுறது தவறுனா அவர் பண்ணுறதும் தவறு தான், அவர் பண்ணுறது தவறுனா நீங்கள் பண்ணுறதும் பெரிய தவறு தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் உக்காந்தீங்க, உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா மூளை இல்லை, அறிவு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க. அவர் போயிட்டு சிம்பிளாக தான் சொல்கிறாரு, சௌந்தர்யா இந்த டாஸ்கில் பெருசாக நாட்டமே இல்லாமல் இருந்தாங்க, ஸோ அதனால் நான் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து உட்கார்றாப்புல. உடனே மூளை இல்லை, அப்படி இப்படி வந்து கீழ்த்தரமாக நடந்துக்கிற, அசிங்கமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி நீங்கள் வெளுக்கிறீங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுகிறாரு, மூளையில் உட்காந்துட்ருக்கு ஆனால் மூளையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த மனுஷன். ஸோ இதனால் வந்து சௌந்தர்யா பயங்கர அப்செட்டு. வெளியெல்லாம் போய் சத்யா கிட்ட அப்புறம் ரஞ்சித் கிட்டெல்லாம் புலம்பிகிட்டு இருக்க. அந்த ராணுவ பையன் என்னங்க பண்ணுறான் அவன் புரியலைங்க எனக்கு, அவன் என்ன பண்ணுறானே எனக்கு புரியல, என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அது அப்படி தான் இருக்கும். ஒருத்தரை வந்து மார்க் பண்ணும்போது, புல்லி பண்ணும்போது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி உணர்ந்துருக்கீங்க. இதுக்கப்புறமா அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மற்றவங்க பேசும்போது அப்படி தலையை இப்படி கோதி விடுறது, ரியாக்ஷன் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் எதிர்த்தாப்பில் நின்று பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் 2 நாள் வந்து ராணுவ வச்சு உங்களுக்கு வந்து பாடம் நடத்தினா அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இது ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அதிகபட்சமான பேர் வந்து சொன்னது வந்து ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா அவர்கள் தான். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி அண்ட் ரஞ்சித் இவங்க 2 பேரும் அருமையாக சொன்னாங்க. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இவங்க 2 பேருமே பெருசாக வந்து எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணல. ஸோ அதனால் ஒஸ்ட் பிளேயராக இவங்க 2 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி அண்ட் ரஞ்சித் வந்து சொன்னாங்க. ரயான் அவர்கள் வந்து சௌந்தர்யாவோட பேரை மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராணுவோடைய பேரை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் நான் எது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி அண்ட் ரஞ்சித் ரொம்ப நேர்மையாக அந்த கேமை ப்ளே பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அப்புறம் தர்ஷிகாவோட மேட்டருக்கு வந்து வருவோம். இந்த தர்ஷிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து சில நேரங்களில் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அந்த பொண்ணு பேசினாவே பயங்கர கோவம் வருதுங்க எனக்கு, நிஜமாகவே சொல்கிறேன். இந்த பவித்ராவும் ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, இந்த வீக் வந்து பரவாயில்ல. இந்த தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா லட்டு வந்து செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஓகே தான், கிச்சனில் எவ்வளோ கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன ரேஷனிங் வந்து இருக்குது, அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நமக்கு வந்து நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்து பட்ஜெட் டாஸ்க்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் சில விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ணி டெய்லி வந்து அதுக்கான மெனு போட்டு குக்கிங் வந்து இது பண்ணலாம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க காலைல போயிட்டு வடை சுட்டாங்க, அப்பயே வந்து வார்ன் பண்ணாங்க நம்ம குட்டி கேப்டன் யார் சாச்சனா அவர்கள். அதே மாதிரி ஜெப்ரியும் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ரவா லட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து செய்கிறீங்க. இது வந்து தெரிஞ்சு போச்சு. ஜெப்ரிக்கு பயங்கர கோபமும் வருது. நம்ம இத்தனை தடவை சொல்கிறோம், ஒரு தடவை கூட இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடி வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி ஜெப்ரிக்கு செம கோவம் வந்துடுது. ஏன்னா மற்ற கேப்டன்சி டாஸ்கில் கேப்டனாக இருக்கும்போது எல்லாரும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே நான் கேப்டனாக இருக்கும்போது அதுவும் இத்தனை தடவை நான் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்மளோட ஜெப்ரி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒட்டுமொத்த பேர் அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க.
என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன் வாங்க, நான் வந்து கேப்டனாக இருக்க தகுதி இல்லாத ஒரு ஆள், நீங்கள் வந்து கட் பண்ணுங்க வாங்க, பரவாயில்ல வாங்க, ஏன்னா இத்தனை தடவை நான் சொல்லி நீங்கள் வந்து கேட்கல அப்படின்னா நான் கேப்டன் இல்லைன்னு தானே அர்த்தம், வாங்க கட் பண்ணிங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே தர்ஷிகா வந்து பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்களே கூட ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்காது. தப்பு பண்ணி அவங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா அப்போது வேணால் நீங்கள் வந்து கோவமாக பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறதெல்லாம் ஓகே. பட் நம்ம பண்ண தப்பை வந்து அவங்க பார்த்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறபோது நீங்கள் கத்தி கத்தி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரில. ஜெப்ரி நான் வந்து அப்படி பண்ணல, ஜெப்ரி இல்லை ஜெப் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வந்து கத்துறாங்க. என்னத்தை கத்துறாங்கன்னு எனக்கு வந்து புரியல. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பேச வேணாம், தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் பவ்யமாக இருந்து நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்கள் லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு என்ன தான் உங்கள் கதை சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் வந்து கேப்டனாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா சொல்லுங்கள், நான் சொல்கிறத ஏன் யாருமே எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் சின்ன பையன் அப்படின்றதுனாலையா அப்படின்னு சொல்லி அந்த மனசு பயங்கரமாக கேட்க அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்லாம் இல்லை உங்களோட தப்பு இல்லை, இது எங்களோட தப்பு தான் ஒன்று. அதுக்கு வந்து முத்துக்குமரன் சூப்பராக சொன்னாப்புல என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணது நான், விஜய் விஷால் மற்றும் தர்ஷிகா. ஏன்னா தர்ஷிகா வந்து ரவா லட்டு செய்யும்போது விஜய் விஷாலும் நானும் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தோம். ஒன்று நீங்கள் கண்டிக்கிறது அப்படின்னா விஜய் விஷாலையும் கண்டிக்கிங்க, என்னையும் கண்டிக்க, தர்ஷிகா அவர்களையும் கண்டிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை வந்து கண்டிக்கிறதுக்கு அப்படின்றது வந்து அது எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை வந்து கலைச்சிட்றாங்க. இதில் வந்து தர்ஷிகாவோட வாதம் என்னமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நான் வந்து எல்லாருக்காக தான் வந்து சமைச்சேன், எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் நம்ம மட்டும் சமைச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நான் வந்து சேர்த்து சமைச்சேன். அதே மாதிரி நான் கிச்சன் இன்சார்ஜாக வந்து இருக்கேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இருந்தேன் அப்படின்னா அது வந்து பார்க்குற பார்வையே வந்து சரியாக இருக்காது, ஸோ அதனால் வேணாம் அப்படின்றாங்க. மறுபடியும் இல்லை நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எபிசோட் முடியும் போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்கள் ரொம்ப கேஷுவலாக போய் ஜாக்லின் கிட்டேயும் அதே மாதிரி ரயான்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, டேய் நான் நல்லா தானே பண்ணுறேன், உங்ககிட்ட பேசும்போது தானே அது வேறு மாதிரி வந்து கன்வே ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ரயான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ இந்த டெவிலு ஏஞ்சல்ன்ற மாதிரிலாம் டாஸ்க்கெல்லாம் பண்ணியே ஓகேவா, நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராணுவுக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. ஏன் இவன் திடீர்னு வந்து இப்படி வந்து கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் சௌந்தர்யா வேறு பின்னாடி நின்றுட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது ராணுவருக்கு ரியலாகவே கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு டேய் நான் நல்லா தான்டா பண்ணேன், என்னை பொறுத்த வரலையும் நான் நல்லா பண்ணேன், அது நல்லா தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. நீங்கள் பண்ணது தான் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, யாரும் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. சரி விட்றாப்பா, போதும் போடாப்பா, உனக்கு நீ பண்ணது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்லும்போது ஓகே தாண்டா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ போ அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. சரி ரயான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அவர்கள் வந்து போகிறாங்க. டே இங்கே வாடாங்க, என்னடா சொல்லிட்டு போகிறேன், என்ன பார்த்துக்கலாம் போன்னு சொல்கிறேன், என்ன தான் கதை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்து உருவாகுது. உனக்கு மூளையே இல்லை அப்படின்றாரு, கீழ்த்தரமாக நடந்துக்கிற அப்படின்றாங்க. யார், நம்ம ரயான் அவர்கள் வந்து ராணுவ அவர்களை பார்த்து வந்து சொல்கிறது. ராணுவ அவர்கள் டே உனக்கு தாண்டா மூளை இல்லை, நீ தாண்டா முட்டாள் மாதிரி வந்து நடந்துக்கிற, பப்பட் மாதிரி வந்து நடந்துக்கிற, ஜாக்லின் தான் வந்து உங்களுடைய ஓனரு, அவங்களுக்கு நீ பப்பட்டாக தானே வந்து இருக்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுன்னு உண்மையை போட்டு உடச்சி விட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. ராணுவ அவர்கள் சரியான ஆளாக இருக்காப்புல, மனசு கொஞ்சம் இம்மெச்சூராக தான் நடந்துக்கிறாப்புல. முதல்ல நான் சொன்னேன்னா லைவில் வந்து தான் காமிச்சாங்க, எபிசோடில் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரி அவர்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம், அதாவது நீ வந்து பப்பட்டாக இருக்க, ஜாக்லினுக்கு வந்து பப்பட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள் வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணுவாங்களோ அந்த ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு சௌந்தர்யா வச்சு செஞ்சாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லாவே புரியுது, அந்த மனுஷனுக்கு வந்து இந்த கேம் நல்லா புரியுது. பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக சின்ன பையன் மாதிரி வந்து பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து எனக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனிஹவ் ராணுவ ராக்கிங் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதே மாதிரி சௌந்தர்யா ஷாக்கிங் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கான எபிசோட் ஒன்றும் பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு எபிசோட் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.